ரெட்ரோ பாரி தன் வளர்ப்பு அப்பாவோட சில செயல்கள் பிடிக்காதங்காட்டி அவர் பண்ற அந்த ரவுடிசத்திலேருந்து வெளியே வந்து முழுக்க முழுக்க லவ்ல இறங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைச்சங்காட்டி பாரிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த ரெட்ரோ படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். பட் ரிவ்யூ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இந்த டைம்ல வந்து மே டேவே முடிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஹாப்பி மே டே, ஹாப்பி ஒர்க்கர்ஸ் டே. மே 1 அன்னைக்கு தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். இந்த கருப்பு சட்டையை போட்டு இந்த 3 படம் பார்த்துட்டு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வேற இன்னும் பார்க்கல. ஒரு மாதிரி ஏசிக்குள்ளேயே இருந்துட்டு வெளியே உப்புசமும் வந்துட்டு உள்ள கூலா வெளியே சூடா அப்படின்னு வந்து ஒரு மிக்சடு இதா வந்துச்சு. எதுக்கு ரிவ்யூ தாண்டி இதை பேசிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டுங்க. ஃபோனில் நான் நோ ஸ்பாய்லர் சேலஞ்சுன்னு வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜய் நடித்த படத்துக்கு நோ ஸ்பாய்லர் சேலஞ்சுன்னு ஒரு விஷயம் பேசியிருந்தேன். நம்ம சேனல் பெருசாக யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் மறுபடியும் சொல்கிறேன், அப்படி என்னதான் இருக்கு. படம் வந்து ஓப்பன் ஆனோடனே வந்து அந்த படத்தை அப்படியே ஃபோனில் வந்து படத்தை ஸ்க்ரீனில் பார்க்காம ஃபோன் எடுத்துட்டு அந்த ஓப்பனிங் சீனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்னாப் சாட்டில் அனுப்புறது, பாட்டை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது. இன்னும் சில பேரெல்லாம் வந்து படம் பார்க்கறதுக்கெல்லாம் வரல, ஃபோன் எடுத்துட்டு படத்தை வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நிறைய பேர் வரீங்க. அப்படி அவங்கள விடுங்க. அந்த இன்ட்ரோ சீனை ஸ்டேட்டஸாக வைக்கிறதுல என்ன ஒரு இது கிடைக்குதுன்னு தெரியல. படம் பார்க்காதவங்களுக்கு அது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்பாய்லர் தானே. உனக்கு முன்னாடி நான் இந்த படத்தை பார்த்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஈகோ இருக்கும் தானே அந்த வீடியோ எடுக்கிறவங்களுக்கு. இதோட ஹைலைட் என்னன்னா, படத்தை வந்து தேட்டரில் பார்க்காம வீடியோ எடுத்து வீடியோவில் பார்த்துட்டு அந்த படத்தை வந்து ஒரு டைம் கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்றது. வாட் இஸ் திஸ்? எனக்கு இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதை வந்து என் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இதை பற்றி இவ்வளோ பேசுறீங்களே, நீங்கள் அந்த மாதிரி பண்ணது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, முதல்ல ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு இருந்தவன்னா, பட் ஆனால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நானே அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா என்னால் பண்ண முடியும்னா உங்களாலையும் அதை பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணி ஒரு படத்தை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்களேன். இந்த படம் தர ஃபீலே வேற. இதை வந்து இந்த ரெட்ரோ படம், இந்த ஹிட், தேர்ட் கேஸ், தண்டர்போல்ட்ஸ் இந்த மாதிரி படங்களுக்கு மட்டும் சொல்ல, ஃபோனை எடுத்து ஸ்க்ரீனில் வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் ஒரு படத்தை டாப் டு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா அது தர ஃபீலே வேற. அதுக்காக தானே வந்து அவ்வளோ காசு செலவு பண்ணி அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் எந்த படம் பார்க்கணுமோன்னு நினச்சிட்டு வரீங்க. ஸோ கொஞ்சம் சீரியஸாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. பட் ஸோ நான் இதன் மூலியமாக கேட்டுக்கிற ரெக்வஸ்ட், முடிஞ்ச அளவுக்கு படத்தை தேட்டரில் மட்டும் பாருங்கள். அது தேட்டரில் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஃபோனில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா இத்தனை ருபீஸ் வரைக்கும் வந்து ஃபைன் போடுறதுக்கு லீகலாக வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு போட்டும் அதெல்லாம் பார்க்காம வந்து நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க. அண்ட் அப்படி போட்டும் சில தேட்டர் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜுமே வந்து அதை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போடுறதா இருக்கட்டும், அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸாகவே பண்ணிட்டு இருக்காங்க. என் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், படத்தை ஸ்பாயில் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எப்படி பார்க்குறீங்களோ மற்றவங்களும் அதே மாதிரி பார்க்கட்டும் தான் என்னோட ஒரே எண்ணம். ஸோ ப்ளீஸ் 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 கன்சிடர் மை ரெக்வஸ்ட். குட்டி மெசேஜ். நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிற வார்த்தைகள், சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ வந்து இன்னொருத்தரோட மைண்ட் செட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது பாசிட்டிவாகவும் சரி, நெகட்டிவாகவும் சரி. பட் அதை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் இவன் கேட்குறான் அப்படின்னு நீ இப்படி தான் செய்யணும், நீ இதைத்தான் பண்ணணும், அது நீ பண்ணவே கூடாதுன்னு வந்து மற்றவங்களோட டெசிஷனை நீங்கள் எடுக்கிற மாதிரி எந்த நிலைமையிலையுமே வந்து உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. மேபி சஜஷனாக வேணால் சொல்லலாம், பட் டோன்ட் எவர் டேக் தம் as granted. ரெட்ரோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக் சுப்ராஜ் மறுபடியும் அவரோட டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே பிரில்லியன்ஸை இந்த படத்துலையும் காட்டியிருக்காரு. இந்த படத்தோட ஐலாண்ட் செட் ஒர்க்லேருந்து ஆரம்பிச்சு ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி வெக்டர் ஆர்ட் பண்ண விஷயங்கள், ஷேடோவில் நிறைய சீன்ஸை வந்து பில்டப் பண்ணது, டைலாக்ஸ், மெட்டஃபர்ஸ், சாப்டர்ஸ், கிருஷ்ணர், புத்தர் இவங்க 2 பேர்த்தோட கருத்தை ரெஃபரன்ஸாக வச்சு படத்தை எக்ஸிக்யூட் பண்ண விதம், எடிட்டர், சினிமோட்டோகிராஃபர், ஸ்டன் டைரக்டர், குறிப்பாக வந்து அந்த ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து படம் ரொம்பவே மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது மேலோங்கி நிற்குது. இந்த படத்தோட ஸ்டாண்டர்டை என்னென்னு காட்டுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவ்ஸாக இருந்தாலும் நெகட்டிவ்ஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நடுவில் வரும்போது வந்து லேக் அடிக்கிற மாதிரி தெரியலாம். பட் ஆனால் அந்த லேக் போர்ஷன் தான் வந்து படத்தோட ஒரு முக்கியமான கருவே. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து பர்சனலாக இந்த படத்தோட ஃப்ளோ எப்படி போகுதோ அந்த ஃப்ளோ படி தான் வந்து இந்த படத்தை பார்த்தேன். ஸோ எனக்கு அது வந்து பெரிய நெகட்டிவாக தெரியல. இருக்கிறதுலே பெரிய நெகட்டிவ் எதுவாக இருக்குன்னா, மச்சான் இப்போ தான் பார்த்தேன், படத்தை போய் பார்த்துறாதடா அப்படின்னு வந்து ஃபோன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது சொன்னால் நம்பாதீங்க. நீங்கள் பார்க்குற வரைக்கும், நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஓகே,
இன்னொருத்தரோட ஒப்பீனியன் வந்து உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும்னா, அதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் வேலைனா, அது என்னை பொறுத்த வரைக்குமே வந்து நீங்க பார்த்தாதான் அதுக்கான விடை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பர்டிகுலரா இந்த படத்துக்கு நீங்க போய் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிடிக்கல அப்படின்னு இருந்தாலும் உங்க தாட் ப்ராசஸை வந்து கோ த்ரூ பண்ண வைக்கும். ஸோ அதனால என்ன சொல்றேன்னா, மேபி இந்த படத்தை முடிஞ்சா இன்னொரு டைம், 2வது டைம் போய் தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. அது தர எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைமை விட பெட்டரா இருக்கும்னு நான் நம்புறேன். பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்டு ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் இந்த படத்தை பத்தி பாத்தீங்கன்னா வந்து பூஜா ஹெக்டேவோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல சொல்லியிருப்பேன், அந்த படம் பேர் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல தான் வந்து ஒரு ஒரு கேரக்டரா பக்காவா அப்சர்வ் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஜெயராம் எனக்கு தெரிஞ்சு வந்து இவரோட ஒர்க்கை வந்து கடைசியில எங்கேயுமே நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க, அவ்வளோ மைன்யூட்டான ஒர்க்கை வந்து இந்த படத்துல பண்ணியிருக்காரு. அண்ட் சூர்யா படம் பார்த்தாலே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பின்னிட்டாரு. சுத்தி முத்தி பாசிட்டிவ்ஸ் எந்த பக்கமெல்லாம் இருந்தாலும் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கார்த்திக் சுப்ராஜோட ரைட்டிங், அவரோட விஷுவல் ஸ்டேஜிங் ரெப்ரஸன்டேஷன் தான். அது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு இந்த படத்தில். இன்னொரு பெரிய ஸ்பெஷல் மென்ஷன் வந்து படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா. அண்ட் முக்கியமாக இது என்னுடைய ஒரு தனிப்பட்டு கருத்து தான் இந்த படத்தை பற்றி. மேபி படம் பார்த்தா உங்களுக்கு வேற மாதிரி சில விஷயங்களும் வந்து உங்களுக்கு தோணலாம். அது என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லரே இல்லாமல் இந்த ரெட்ரோ ரிவ்யூ சொல்ல ட்ரை பண்ணிட்டேன். அண்ட் இந்த ரெட்ரோ படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு 95 மார்க்ஸ் தாராளமாக தருவாங்க. ரெட்ரோ எ சாலிட் கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டெய்னர், மிஸ் பண்ணிடாதீங்க தேட்டரில். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை, நான் வரேங்க.